ஆப்கி அதாலத்துல லோக் ஜன்சக்தி பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட் சிராக் பாஸ்வான் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர்கிட்ட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. சிராக் லாலுஜி இப்பெல்லாம் அதிகமா ஞாபகப்படுத்துறாரு. இப்பெல்லாம் பிஜேபி காரங்க குடும்ப அரசியலை பத்தி பேசுறாங்க. ஆனா சிராகோட குடும்பத்தை மறந்துடுறாங்க. அவரோட அப்பாவும் அரசியல் இருக்காரு, சித்தப்பாவும் அரசியல் இருக்காரு, பிரதர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இப்படி எல்லாருமே அரசியல் இருக்காங்க. இல்ல இப்போ சித்தப்பா அண்ணெல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்னோட குடும்பம் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. இப்போ இந்த முறை என்னோட மாமா இருக்காரு, அவர் தான் தேர்தலில் நிக்க போறாரு. அவர் தான் கண்டிப்பா ஜெயிப்பாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. 2014ல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. நான் முதல் முறையா தேர்தலில் நின்னேன். நான் அந்த டைம்ல இங்கேயும் வந்துட்டு இருந்தேன். அப்பவும் குடும்ப அரசியலை பத்தி கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க இவங்களதும் குடும்ப அரசியல் தான், அதனாலதான் அவங்க மகன் வரான்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா நான் 85,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன். 2019ல இந்த ஓட் டிஃபரன்ஸ், இந்த ஓட்டோட மார்ஜின் 2.5 லட்சத்தோட அதிகமாயிடுச்சு. இதுக்கான அர்த்தம் 14ல இருந்து 19 வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கேன், மக்களோட நம்பிக்கையை ஜெயிச்சிருக்கேன். இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் 2014 விட அதிகமான ஓட் 2019ல கிடைச்சிருக்கு. 2020ல என்னோட பார்ட்டியோட பேரு, என்னோட பார்ட்டியோட சிம்பிள் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. என்னோட பார்ட்டில இருந்து எடுத்து அவங்க அப்படியே வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஒரு புது பார்ட்டி ஆரம்பிச்சேன், புது ஆட்களோட நான் அதை ஆரம்பிச்சேன். புது ஆட்களை நான் என்னோட சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டேன், கஷ்டப்பட்டேன், போராட்டம் பண்ணேன், மக்களா நான் இருந்தேன். மக்களோட நம்பிக்கையும் நான் ஜெயிச்சேன். இன்னைக்கு அலையன்ஸ்ல யாரும் ஃப்ரீயா எல்லாம் சீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அலையன்ஸ்ல 5 சீட்டு தான் கொடுக்குறாங்கன்னா, லோக் ஜன்சக்தி பார்ட்டிக்கு மட்டும் வெறும் 5 சீட்டு தான் இருக்கு. அதுல இருந்து 5 சீட்டு தான் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் காரணம். இல்லனா சீட்ஸ்லாம் கிடைக்காது. உங்களுக்கு 5 சீட்டு கிடைக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாஸ்வானோட குடும்பம் குடும்ப அரசியல் பண்ணல, லாலுஜியோட குடும்பம் மட்டும் குடும்ப அரசியல் பண்றாங்களா? லாலுஜி அவர் மகனை தேர்தல் நிக்க வைக்கிறாருன்னா, ரோஹிணிஜியை நிக்க வைக்கிறாருன்னா, மீசாவை நிக்க வைக்கிறாரு, அது மட்டும் குடும்ப அரசியலா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நீங்க தேர்தல்ல நிப்பீங்க. ஆனா மீசாக்கா 2 முறை தேர்தல்ல தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது முறையும் அவங்களே நிக்க வைக்கிறீங்க. அதுதான் தப்புன்ற. அதுவும் யாருக்கு எதிராக தேர்தலில் தோக்குறாங்க? ராம் கிருபாஜிக்கு முன்னாடி. ராம் கிருபாஜி யாரு? அவர் ஒரு ஒர்க்கர். ஆர்ஜேடியில் இருக்கும்போது அவர் ஒர்க்கரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கும்போது அவர் ஒரு நல்ல சோஷியல் ஒர்க்கரா இருந்திருக்காரு. நான் சொல்ல வர்றது இது மட்டும்தான். ஹெவியான வெயிட் ஜோன் இவங்க கிட்ட இருக்குன்னா அது அவங்க வெற்றிக்கான கிரைட்டீரியாவா கண்டிப்பா இருக்காது. இவென்ச்சுவலி உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களோட வெற்றியை நோக்கி உங்களை கொண்டு போகும். நீங்க கொடுத்த ஒரு டிக்கெட் அது ஜேடியோட எம்எல்சியோட ஒய்ஃப், இன்னொன்னு ஜேடியோட அரசியல் தலைவரோட மகள். ஜம்முயில ஜின்னாதேவிக்கும் கொடுத்துருக்கீங்க. இவங்க எல்லாருமே பார்ட்டில இருக்கக்கூடிய தலைவரோட ஒய்ஃப், மகள், அண்ணன், தம்பி, இப்படி ஏதாவது. சோ நீங்க ஷாம்பவிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள நீங்க அரசியல்வாதியோட மகன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா படிச்ச ஒரு யங்கான பொலிட்டிஷியன், நல்ல ஒரு அறிவாளி, வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் லேர்ன்ட். அவங்களோட ஸ்பீச்சஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க தனியா நின்று சோஷியல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. நீங்க இப்போ வீணாஜியை பத்தி பேசுறீங்க இல்லையா? அவங்க போன முறையும் தேர்தலில் நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க கிட்டயும் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மகரியால இருந்து வந்த ராஜேஷ் வர்மா, அவர் தான் தேர்தலில் நிக்கிறாரு. அவர் ஒரு யங்கான பையன், நல்லாவே பேசுவாரு. அவரு இதுக்கு முன்னாடி ஆட்சியில இல்லைனாலும் அவருக்குன்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையவே இருக்கு. அவர் டெப்யூட்டி மேயரா இருந்திருக்காரு. 2020ல அசம்பிளி எலெக்ஷன்ல நின்னாரு. அவரால் ஜெயிக்க முடியல. பகல்பூர்ல கூட தேர்தலில் நின்னாரு. பீகார் இப்படின்ற இமேஜை நாட்டுக்கு முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பீகாரோட இமேஜ் நாட்டு முன்னாடி எப்படி இருக்கும்னா, பீகார்னா டெரரிசம், கரப்ஷன், இது மட்டும்தான் எங்க இமேஜா இருக்கு. நாளைக்கு நீங்களும் இதை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட போறீங்க. இதுல அருண் பாரதியா இருக்கட்டும், ஷாம்பவியா இருக்கட்டும், இல்ல ராஜேஷ் வர்மாவா இருக்கட்டும், சிராக் பாஸ்வானும் இந்த குரூப்ல ஒருத்தன் தான். இவங்க எல்லாருமே படிச்ச இளைஞர்கள். அவங்களே முன்னாடி வந்து மக்களோட வளர்ச்சிக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. சிராக், இங்க கேள்வி என்னன்னா, நீங்க மத்த பார்ட்டி அரசியல் தலைவர்களை, ராகுல் காந்தியா இருக்கட்டும், லாலுஜியா இருக்கட்டும், இல்ல தேஜஸ்வியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் குடும்ப அரசியல்னு சொல்றீங்க. ஆனா பிஜேபியோட தலைவர்கள் எல்லாம் சம்ராட் சௌத்ரி, அவர் குடும்பத்துக்கு அரசியல் பின்னணி இருக்கு, சஞ்சய் ஜெய்ஸ்வால், இவங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லையே. நான் அப்படி பண்ணவும் முடியாது. அவங்களே நான் அப்படி பண்ண போறேன். குடும்ப அரசியலை பத்தி நான் ஏன் பேச போறேன்? யார் கூட அலையன்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்க கூட குடும்ப அரசியலை பத்தி பேசுங்களேன். சார், நான் அதான் சொன்னேன்ல. அதாவது பிரதமரோட ஸ்பீச்சை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும். பார்லிமெண்டோட லாஸ்ட் செஷன்ல, லோக்சபால அவரோட கடைசி ஸ்பீச்சை நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பீச்சில் அவர் ரொம்ப கிளியரா குடும்ப அரசியலை பத்தி அவரு நல்லாவே பேசியிருந்தாரு. ஆனா அந்த டைம்லயும் இந்த எதிர்கட்சி ஆளுங்க தான் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபியில இருக்கிற சில முக்கியமான ஆட்களோட பேரை சொல்லி குடும்ப அரசியல் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிஜி கேட்டகரிக்கலி இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை ஒருத்தர் திறமையால முன்னுக்கு வர்றாங்கன்னா, நான் யாரோட பேரையும் சொல்ல விரும்பல, சில பெரிய பார்ட்டிஸ் எல்லாருமே
அவங்களோட தலைவரா திரும்ப 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 லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் லான்ச்சே ஆக மாட்டேங்கிறாரு. ராகுல் காந்தியா? ஸோ இதுதான் தப்பு. ஓகே, ஒருவேளை சான்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னா மறுபடியும் சான்ஸ் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் இந்த பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, தேஜஸ்வி யாதவ் சானியா அல்வான்னு அல்வாவை சாணின்னு சொல்லி விட்டுறாருன்றாங்க. அதை அவங்க 90s இருந்தே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. சாணம், தீவனம். இப்போ நீங்கள் தீவனத்தை பற்றி பேசுனதுனால சொல்கிறேன். தீவன ஸ்கேம் அப்பப்போ வருது. தேஜஸ்வி என்ன சொன்னார்னா, ஒருவேளை லாலு யாதவ் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவர் ராஜா ஹரிச்சந்திரன் ஆயிடுவார். பிஜேபி வாஷிங் மெஷினில் அவரை போட்டுட்டா அவர் மேலே உள்ள ஸ்கேம் கேசஸ்லாம் போய் அவர் க்ளீன் ஆனவனா ஆயிடுவார். சார் என்னன்னா, அதாவது இப்போ நாம் இதை ரொம்பவே ஃபன் வேலை பேசுகிறோம். ஆனால் இதோட சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது நாட்டோட ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நாட்டோட ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே கேள்வி எழுப்புறீங்க. சரி, இத்தனை வருஷமாக கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் மேலே நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அவங்கள அது அவமானப்படுத்துகிற மாதிரி. இவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் அராஜகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இங்கே இவங்க ஜுடிஷியல் சிஸ்டமை மொத்தமாக தான் அவமானப்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது ரஜத் சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஒரு வேளை நீங்கள் குற்றவாளின்னா உங்களை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். இதுவும் இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டமோட ஒரு வாக்கு. இதை பாருங்க, மக்கள் மனசில் கேள்விகள் உயர்த்தானே செய்யும். தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிலில் போட்டீங்க, ஹேமந்த் சோரனை ஜெயிலில் போட்டீங்க. காரணம் இருந்ததால தானே சார் போட்டாங்க. காரணம் இல்லாமல் எதுக்கு போட போகிறாங்க நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால்ஜி யாரோட சப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு யாரோட சப்போர்ட்ல அவர் இருக்காரு? இன்னைக்கு யாரோட சப்போர்ட்ல அவர் இருக்காரு சொல்லுங்க. சோ கால்டு இந்தியன் அலையன்ஸ், வாட் எவர் அலையன்ஸ் இட் இஸ், அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. கெஜ்ரிவால்ஜி அரெஸ்ட் ஆகும்போது அந்த ஸ்டேஜ்ல யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒருத்தரோட முகத்தையும் ஜூம் இன் பண்ணி காட்டுங்க. அதே காந்தி கிரவுண்ட்ல இந்த பிளாகை தூக்கிக்கிட்டு கெஜ்ரிவால்ஜி சுத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ணா ஹசாரேஜி மொமெண்ட்ல கரப்ஷன் அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டை போட்டு அவங்களுக்கு எதிராக அவர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட ஒரு சப்போர்ட் வாங்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். தேஜஸ்வி யாதவும் நீங்களும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இப்போவும் நீங்க அவர் கூட தான் இருக்கீங்க, அவர்கிட்ட பழகிட்டீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? கூடலாம் இருக்கிறது இல்லை, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட தம்பி மாதிரி. தேஜஸ்வியா எப்பவும் நான் ஒரு என்னோட தம்பின்னு தான் சொல்லுவேன். அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அது உங்களுக்கும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எனக்கும் அது அப்படிதான் நடந்துச்சு. என்னோட அப்பாவுடைய மரியாதைக்குரிய லாலுஜிக்கும் அவருக்கும் ரொம்ப ஆழமான உறவு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே நிறையவே மரியாதை இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால தான் நான் சின்ன வயசுல இருந்தே தேஜஸ்வி எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். யார் நீங்க தம்பி அப்படின்னு இவ்வளோ அன்பா ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களோ, அவரோட பப்ளிக் மீட்டிங்லேயே உங்க அம்மாவை பத்தி அசிங்கமா பேசினாங்க. இந்த கேள்விக்கான பதில சொல்லும் போது என் மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இந்த விஷயம் என் மனசுக்கு ரொம்பவே வலியை கொடுக்குது. யாரை நான் இது வரைக்கும் என்னோட தம்பியா நினைச்சனோ அவனோட கண்ணு முன்னாடியே என்னோட குடும்பத்து ஆளுங்களை அவங்க கண்டமேனிக்கு திட்டிருக்காங்க. எனக்கு இது நான் ஓப்பனாவே சொல்றேன். யார் அலையன்ஸ்ல இருந்தாலும் இதை சொல்றதுக்கு எனக்கு பயமே இல்லை. ராவுடேஜி என்னோட அம்மா மாதிரி. அவங்கள நான் என்னோட அம்மா மாதிரி தான் பாக்குறேன். மீசா அக்கா என்னோட அக்கா மாதிரி. ரோஹிணி கூட என்னோட தங்கச்சி மாதிரி தான். இந்த குடும்பத்து கூட எனக்கும் உறவு இருக்கு. இன்னைக்கு நான் வேற ஒரு அலையன்ஸ்ல இருக்கலாம், ஆனா என்னோட அந்த உறவை நான் அப்படியே நீடிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். தேர்தல் வழியா நாங்க 2 பேரும் தேர்தலில் சண்டை போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு தேஜஸ்விக்கு முன்னாடி என்னோட குடும்பத்தை அவங்க திட்டிருக்காங்க. ஆனா அவர் இந்த விஷயத்துல ரொம்பவே அமைதியா இருந்திருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நான் தேஜஸ்வி இடத்துல இருந்திருந்தேன்னா என் கண்ணு முன்னாடி அவங்க குடும்பத்துல இருக்கிற யாரை பத்தி என்ன பேசியிருந்தாலும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது திட்டிருந்தாலும் கண்டிப்பா நான் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பேன். அங்கேயே நின்று நான் அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றதும் எப்பவுமே இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்னதான் எதிரியா இருந்தாலும் மரியாதையை காப்பாத்தி. இதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு. தேஜஸ்வி என்ன சொல்லியிருக்காருன்னா, கீழே யாரோ என்னென்னமோ பேசி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ஒவ்வொரு நாளும் என்ன 1000 பேர் திட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நோ, திஸ் இஸ் ஈவன் வர்ஸ்ட். அவர் இப்ப அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. என்னோட அம்மா அவருக்கும் அம்மா மாதிரி தானே.
இந்த விஷயம் அவரோட அம்மாவை பத்தியோ இல்லை என்னோட அம்மாவை பத்தியோ கிடையாது. எல்லா தாய்களை பத்தியும் தான். நம்ம எல்லாருமே குடும்பங்கள்ல இருந்து தான் வரோம். எல்லாருக்கும் அம்மாவும் இருக்காங்க, தங்கச்சிகளும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. எந்த பெண்மணியை பத்தி எப்படி பேசும்போது நீங்க எப்படி கேட்டுட்டு அமைதியா இருப்பீங்க? நீங்க அதை கேட்கலன்னு வர சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரஜத் சார் முன்னாடி தான் இருக்கும், ஸ்டேஜ் இங்கே தான் இருக்கும், இங்கே போடியம் இருக்கும், முன்னாடியே தான் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க பிஎம் சாரோட சபைக்கு போனாலும் சரி, அங்க ஸ்டேஜ் இருக்கும், அங்கிருந்து யாரு கத்துனா கூட அவருக்கு நல்லாவே கேட்கும். நான் சொல்றது சரிதானே? யாருக்கு என்ன பிரச்சனைன்றத பார்த்து அவர் இன்ட்ராக்ட் பண்றாரு. முதல் லைன்ல நின்னுக்கிட்டு இருக்க ஒருத்தர் அவர் முன்னாடி அம்மா தங்கச்சிகளை திட்டுற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. அத பீப் இல்லாம நேஷனல் சேனல்ஸ்ல உங்களால காமிக்க கூட முடியாது. ஆனா அவரு அமைதியா நிக்கிறாரு, சும்மா கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. முன்னாடி தேஜஸ்வி யாராவது திட்டினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா விட மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன். தேஜஸ்வியை திட்டுறது மட்டும் கிடையாது, வேற எந்த மனுஷனை இன்சல்ட் பண்ணாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சொசைட்டில, சிவிலைஸ்டு சொசைட்டில திட்டுறதுக்கோ இன்சல்ட் பண்றதுக்கோ எந்த ஒரு இடமும் இல்ல. நான் மறுபடியும் இதை சொல்றேன், மரியாதையான வார்த்தைகள் மூலியமாவும் நம்ம அப்போசிஷனை கண்டிப்பா காட்டலாம். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னு அலிகேஷன்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டீங்க, ஆனா இதெல்லாம் அப்படியே பழகிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அவன் சிராக் பாஸ்வானோட குடும்பத்தை பத்தி நேரடியாவே அசிங்கமா திட்டுறான், ஆனா அவனை எதுவுமே பண்ணல. அவன் ஏதோ ஒரு ஊருக்குள்ள போறான்னு நீங்க வச்சுக்கோங்க. அங்க போய் தங்கச்சி, பொண்ணுங்களை, அம்மாக்களை தவறான வார்த்தைகள்ல மட்டும் கிடையாது, அவன் தப்பான ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனா அவன் தப்பிச்சுப்பான், எதுவுமே ஆகாது. ஏன்னா அவன் சிராக் பாஸ்வானை பத்தியே பேசிட்டான். இவங்க கிராமத்துல இருக்கிற சாதாரண ஒரு பெண்மணி. பீகார் மக்களோட அனாலிசிஸ் என்னன்னா, யாதவ்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பஸ்வானை திட்டுறதா சொல்றாங்க. அட கடவுளே, இது அந்த டிவிஷன் தான். அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, எல்லா யாதவும் பாஸ்வானுக்கு எதிராக இருக்காங்களா என்ன? ஆர்ஜேடியில பாஸ்வான் இல்லையா? அது மட்டும் இல்லாம பிஜேபியில யாதவ் இல்லையா? என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரியான பிரிவினைகளை தான் இவங்க அரசியல்ல பல வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. நான் எந்த யாதவரையும் பிரிச்சு பாக்குறதுல, எந்த பாஸ்வானையும் பிரிச்சு பாக்குறதுல, எந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட், எந்த ஒரு முஸ்லீம் அப்படின்னு நான் பிரிச்சு பார்த்ததே இல்ல. நம்ம எல்லாரும் பீகாரி தான். நம்ம பீகாரோட வளர்ச்சிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பீகாரோட பெருமைக்காக சண்டை போடுறோம். இந்த மாநிலம்ன்றது ஒரு காலத்துல கல்விக்காக பேர் போனதா இருந்துச்சு. நலந்தா யூனிவர்சிட்டி கூட இங்கதான் இருந்திருக்கு. மற்ற நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க வரும்போது நம்ம பிரதமர் பெருமையோட நலந்தா யூனிவர்சிட்டியோட போட்டோவை பேக்ரவுண்ட்ல வச்சு அவங்கள சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போட்டோஸும் எடுக்கிறாரு. அந்த பெருமையை நாங்க இன்னைக்கு இழந்துட்டோம். இன்னைக்கு பீகார்ல கல்வியோட நிலைமையை பாருங்க. அந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. இவங்க எம்ஒய் சமீகரன் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி எல்லாரையும் பிரிக்கிறாங்க. எனக்கும் எம்ஒய் சமீகரன் இருக்கு, பெண்களுக்கான சமீகரன் இருக்கு, யூத் சமீகரன் இருக்கு. எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லா பொண்ணுங்களையும் ஒண்ணு சேர்ப்பேன். எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லா இளைஞர்களையும் ஒண்ணு சேர்ப்பேன். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணா இருக்கட்டும். நீங்க மதத்தை வச்சு பிரிக்கிறீங்கன்னா நீங்க பீகாரை அழிக்கிற மாதிரி. மக்கள் யாராவது இப்ப கேள்வி கேட்கலாம். ஒருவேளை நீங்க பீகார்ல ஜெயிக்கிறீங்கன்னா நீங்க பீகாரோட சிஎம் ஆகணும்னு நினைப்பீங்களா, இல்ல பீகாரோட சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக நினைப்பீங்களா? இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, இஃப் ஃபிஷஸ் வேர் ஹார்சஸ் பெக்கர்ஸ் வுட் ரைட். ஒரு வேளை நம்ம நினைக்கிறதுனாலே எல்லாமே நடந்துரும்னா நம்ம ஆசைப்படுறதுக்கும் உண்மைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட அப்பா என் கூட இருந்திருப்பாரு, என்னோட குடும்பமும் உடஞ்சிருக்காது, நான் இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா ஆசை ஒரு பக்கமும் உண்மை ஒரு பக்கமும் இருக்கு. நான் முழு மனசோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, நெப்போ கிட்ஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படியெல்லாம். தங்க ஸ்பூன்ல ஊட்டுறது, சில்வர் பிளேட்ல சாப்பிட்றது, ஏதேதோ சொல்லுவாங்க. சொல்ல போனா உண்மையா என்கிட்ட ஒரு வீடு கூட இல்ல. ராத்திரியா என் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ரோட்ல தூக்கி அவங்க வீசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உண்மைக்கு முன்னாடி ஆசையாலெல்லாம் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. வருங்காலத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும், சிராக் பாஸ்வான் எல்லா சூழ்நிலைக்கும் உறுதியாக இருக்கான். சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன்.